தென்மேற்கு பருவ மழை காலத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குறிப்பாக த பர்த் பிளேஸ் ஆஃப் காஃபின்னு சொல்லப்படும் இந்த சிக்மங்களூரில் எங்களுடைய பயண கதைகளின் 2ஆம் நாள் நாங்கள் தொடங்கினோம். விண்ணை மூட்டும் மரங்களும் அந்த பசுமை நிறம் வாய்ந்த அந்த காற்றுலையும் இந்த ரிலாக்ஸிங்கான அட்மாஸ்பியர்லையும் எங்களுடைய டேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். இந்த ஹோம் ஸ்டேயில் அவங்க எங்களுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்ததுங்க. தோசை, கிரேவி, சட்னி, அக்கி ரொட்டின்ட்டு ரொம்பவே அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 10:15 ஆகுது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா என்னால் முடியல. நேற்று ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு நேற்றும் தூக்கம் இல்லாமல் ஸோ அந்த டயர்டெல்லாம் கொஞ்சம் போகணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12 hours தூங்கினேன். பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒரு மாதிரி கீ மாதிரி தடவி இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த சட்னிலாம் வேறு லெவல். என்னென்னா ஹோம்மேட் ஃபுட்டு இவங்களே செய்வாங்க, இவங்களே செஞ்சு கொண்டு வந்து வச்சுருவாங்க. நீங்கள் சிக்மங்களூர் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அது ஸ்ட்ராங்காகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்பர் 1 வந்து யூனிக்காக இங்கே இருக்கிற இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ். இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நீங்கள் ஒன்று சும்மாவே இருக்குது ஒரு ரூம் வந்து ஒரு ரூம் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அண்டு மேபி 2 நாள் ஸ்டே பண்ணுறதுனால ஒரு நாள் இந்த ரூமில் தங்கிட்டு இன்னொரு நாள் இந்த ரூமில் வந்து தங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சிக்மங்களூரில் வந்து நான் ஒரு யூனிக்கான விஷயம் நோட் பண்ணிட்டு வந்தேன். எங்கே போனாலும் ஓரளவுக்கு அந்த பீஸ் இருக்குது. மெயின் ரீசன் வந்து இப்போ தான் வந்து இந்த ஸ்கூல் சீசன்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ கிட்ஸ் அந்த டூடலர் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் இப்போ வந்து வரவங்க மட்டும் முழுக்க இங்கே ட்ராவல் லவர்ஸ் மட்டுமே வராங்க. ஸோ எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அவங்களுடைய தாட் ப்ராசஸும் ஒன்று தான், நம்மளுடைய தாட் ப்ராசஸ், அதாவது என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். வரணும், பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேப்சூர்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம மெமரிஸை நல்லா சேவ் பண்ணணும். இந்த புக்கில் நான் நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளை சுற்றி நிறையா நல்ல விஷயம், நிறைய ஆச்சரியங்கள் நிறையா இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ நம்ம தான் அதை தேடி போகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணி அதை தேடி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த உலகம் எப்படி அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம போய் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும் நம்ம ஹாப்பினஸை. ஸோ அதுதான் நான் நல்ல விஷயம் இந்த புக்கில் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்லா இருக்குது. நேற்று ஒரே நாளில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம தேடி போனால் தான் அது நம்ம அங்கே இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்மளுக்கு ஹாப்பினஸ் இல்லை, நம்மளுக்கு அது இல்லை, இதெல்லாம் இன்றைக்கி என்னென்ன விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம். ரவி அவர் படித்த புக்கில் இருந்து சொன்ன விஷயந்தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னெல்லாம் ஆச்சரியங்கள் நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னுடைய 14th vlog. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நீங்கள் இந்த சிக்மங்களூருடைய Day 1 வீடியோ பார்க்கலன்னா லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க எல்லாருமா சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுவோம். எங்களுடைய ரெசார்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு லேக்குக்கு தான் இப்போ நாங்கள் பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அந்த லேக்கோடைய பேர் வந்து ஹரிகொல்லாலி லேக். பறந்து விரிஞ்ச இந்த சிக்மங்களூர் மலை பகுதிகளில் உங்களுக்கு கார் பார்க்கிங் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இந்த லேக்கோடைய என்ட்ரன்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே போக போக ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஏண்டா இந்த மாதிரி ஏரியெல்லாம் நீ பார்த்ததே இல்லையான்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மலை பகுதிகளில் இருந்து அந்த ஏரியை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பகுதிகளில் எப்போ மழை வரும், எப்போ மிஸ்ட்டு வரும், எப்போ வெயில் வரும்ன்ட்டு இந்த கிளைமேட்டை நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க. இந்த சிக்மங்களூர் ட்ரிப்பு முழுக்க என்னுடைய iPhone 17 Pro Maxில் தான் நான் கேப்சர் பண்ணேங்க. வேறு எந்த ஆக்ஷன் கேமராவோ இல்லை எந்த டிவைஸஸோ நான் யூஸ் பண்ணல. அங்கே தெரிகிற மலையிலேருந்து இந்த ஏரியை பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். அந்த மலை மேலேருந்து பார்த்தா இந்த ஏரி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இந்த ஏரிக்கு நடுவில் அழகான வியூ பாயிண்ட் ஒன்று அமைச்சிருந்தாங்க. நான் ஒரு டூரிஸ்டாக வந்திருந்தா அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிற கேட்டை தாண்டி போயிருப்பேன். ஆனால் நான் விளாகராக வந்ததுனால அந்த தப்பு கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஒரு பக்கம் மேகம், இன்னொரு பக்கம் மலைகளும் காடுகளும் சார்ந்த பகுதிகளும், அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த அழகான ஏரி.
ரொம்பவே அழகான காட்சிகள். நான் இன்னைக்கு பார்த்ததில் இது முதல் ஆச்சரியங்க. இன்னும் எத்தனை ஆச்சரியங்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை நான் பார்க்க போகிறேன். அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வருண பகவானும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் மழை பெய்ய வச்சாருங்க. ஆல்ரெடி ஆச்சரிய மழையில் நனைஞ்சிருந்தாலும் இந்த மழையில் நனைகிறது உண்மையிலே இயற்கையின் ஒரு அழகான வரப்பிரசாதமாக நான் உணர்ந்தேன். அந்த ஏரி ஓரமாக அமைச்சிருந்த கற்களும் ஏரியில் ஒதுங்கும் இந்த சின்ன சின்ன பொருட்களும் ரொம்பவே அழகாக கதை சொல்லிச்சுங்க. நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து அந்த அழகான ஏரி காட்சிகளை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் நடந்து போகும்போது அங்கே ஒரு கப்புள் யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ரவி ராகவன் மாதிரி அவரே செல்ஃபாக இன்வைட் பண்ணி போய் கப்புள்ஸை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாருங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கப்புள் வரையும் இந்த ட்ரிப்பில் ரவி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாருங்க. அவர் நல்ல ஒரு வீடியோகிராஃபர், நிறைய அட்வைசஸும் கொடுப்பாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ரவியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ரவி ஒரு தீவிரமான டாக் லவர். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாமே நிறைய டாக்ஸ் கூட ரவி டைம் ஸ்பெண்ட் பண்ணாருங்க. ஆக்சுவலாக அன்பு செலுத்தினாருன்னே சொல்லலாம். இவருக்கு அந்த நாயினால் தெரப்பியா இல்லை அந்த நாய்க்கு இவர்னால தெரப்பியா அந்த விஷயம் புரியாமல் ரொம்ப நேரம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ரவி அந்த நாயை ரொம்ப செல்லமாக தடவுனதும் அந்த நாய் ரிசீவ் பண்ண விதமும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த நாய் ரவியை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. எனக்கு இன்னும் வேணும். கிட்டத்தட்ட அந்த நாய்க்கும் ரவிக்கும் ஒரு 1/2 மணி நேரமாக அக்கப்போர் நடந்ததுங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே அழகாக புரிஞ்சதுங்க. இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறீங்களோ அதே அளவான அன்பு பல மடங்கு உயர்ந்து நமக்கு திரும்பி வரும் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்பவே அழகாக உணர்த்துச்சுங்க. இந்த விஷுவல்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த அன்பே சிவம் கிளைமேக்ஸ் தாங்க ஞாபகம் வந்தது. அந்த ஒரு குட்டி நாய் கமல்ஹாசன் பின்னாடி போகிறத பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் தான் மேட்ச் ஆச்சு. உங்களுக்கு ஒருவேளை எந்த சீன் மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கலெக்ட் பண்ணுன்ற இந்த கிரேசி ஹேபிட் கிட்டத்தட்ட ரீசெண்டாக தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நானும் சிக்மங்களூர் வந்தேன். சிக்மங்களூர் ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று வாங்கணுன்ட்டு வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த மங்கி கேப்பும் ஷன்விகாக்காக வாங்கினேன். ஷன்விகாவுடைய ஃபேவரேட் கலர் பிங்க்குன்றதுனால அந்த பிங்க் கலர்லேயே நான் வாங்கிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் ரவியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவர் டாக் லவர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு மரண ஃபுட்டி அப்படின்றது. கிட்டத்தட்ட அந்த கடையில் என்னெல்லாம் மெனு இருக்கோ எல்லாமே வாங்கிக்கிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்தலன்ட்டு மறுபடியும் கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணார். அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் பக்கத்து கடையில் இன்னும் கொஞ்சம் போய் ஆர்டர் பண்ணாருங்க. இந்த பைனாப்பிள் குக்கும்பருன்ட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக உண்மை என்னடானா அந்த கிளைமேட் எங்களை சாப்பிட வச்சது. ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் நாங்கள் காரை நிறுத்தி அழகான விஷுவல்ஸ் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. கர்நாடகா மாநிலத்தில் கட்டுமானத்தை பொறுத்தவரையும் அது கோவிலாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் அந்த அழகே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. எங்கள் கண்ணுக்கு தென்பட்ட அந்த அழகான காட்சிகள் உங்களுக்காக. ஒரு மாதிரி க்ரீன் கலர் கார்பெட்டை போத்தன மாதிரி இந்த அழகான குளம், அந்த குளத்தில் இந்த தாமரை இலைகள், அந்த தாமரை இலைகள் பக்கத்தில் அந்த குப்பையை பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சுங்க. அந்த கொக்கு அந்த பிளாஸ்டிக் நடுவில் இந்த சின்ன சின்ன இறையை தேடி சாப்பிடும்போது அது பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. ஒருவேளை நான் சொன்னது தப்பாக இருந்தால் இல்லை நான் சொன்னது ரைட்டாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே அழகான இந்த பசுமை புல்வெளியில் இருக்கிற மாடுகளுடைய அட்டென்ஷன் யாரோ சீக் பண்ணுற மாதிரி உணர்ந்தேங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய ரவி தான். ஆக்சுவலாக அவர் ஒரு தீவிர டாக் லவர்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு அனிமல் லவராக இருப்பாருன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க.
அடுத்து நாங்கள் கிளம்பி போன இடம் தான் கயாட்டனமக்கி ஹில்ஸ். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இந்த டென்ஸான ஃபாரஸ்ட் ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். இந்த இடத்துல சிக்னல் இருக்காது, அதுவும் இல்லாமல் ரோட்ஸ் ரொம்ப நேரோவாக இருக்கும், மேப்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாகவும் ரொம்ப கர்வியாகவும் இருக்குங்க. நீங்கள் க்ரீன் லேண்ட்ஸ்கேப் டிரைவ்லாம் ட்ரை பண்ணணுன்னா இந்த ரோடை நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ரோட்ஸ் எல்லாம் ரொம்பவே நேரோவாகவே இருக்குங்க. எதிரில் எந்த வெஹிக்கிள் வந்தாலும் அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம வழி விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல இருந்து நம்மளால் கடந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு அழகான சீனிக்கான டிரைவாக இருந்துச்சுங்க. இந்த சிக்மங்களூரை பொறுத்தவரையும் இயற்கை விவசாயத்தினால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருதுங்க. எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் எங்களுடைய காரை நிறுத்தி மொபைல் ஃபோனில் இந்த அழகான க்ரீன் லேண்ட்ஸ்கேப் காட்சிகளை பதிவு செஞ்சு எங்களுடைய நினைவுகளையும் இந்த பசுமையான காட்சிகளால் நிரப்பி எங்கள் பயண கதைகளுக்கு இந்த அழகான தருணத்தை சேமித்து கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்தோங்க. எங்களுடைய ட்ராவல் விளாக்ஸ், அதாவது எங்களுடைய பயண கதைகளுக்கு காட்சி தேடலில் நாங்கள் ஈடுபடும் போது எங்கள் கண்ணுக்கு தென்பட்டது தான் இந்த அழகான ஏரி. இந்த அடர்ந்த வனப்பகுதிகளில் இந்த ஏரியை பத்திரமா யாரோ ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து போகும்போது இயற்கை தன்னுடைய மொத்த அழகையும் காட்ட ஆரம்பித்தது. இந்த அடர்ந்த வனப்பகுதியின் குறுகிய சாலையில் எங்களுடைய பயணத்தை எங்கேயுமே நிற்காமல் நாங்கள் தொடர்ந்து கடந்து போய்கிட்டே இருந்தோங்க. இங்கே இருக்கிற வீடுகள் பார்க்கும்போது ரொம்பவே அழகாகவும் வித்தியாசமாகவும் விசாலமாகவும் இருந்ததுங்க. ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக திகட்டுங்க. ஆனால் இந்த இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு ஒரு சின்ன சலிப்போ இல்லை திகட்டலோ இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சில நேரங்களில் ஆஃப் ரோட் டிரைவாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி சில இடத்துல சாலைகள் போடப்பட்டும் இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிக்மங்களூர் எங்களுக்கு கொடுத்தது. என்னாச்சுன்னே தெரியல, ரவி திடீர்னு காரை நிறுத்துங்க அப்படின்னாரு. அது ஏன் சொன்னாருன்ட்டு எனக்கு அப்போ புரியல. காரை நிறுத்திட்டு அவர் அங்கே போய் திடீர்னு எதையோ ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அப்படி என்னதான் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாருன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப அழகான அருவி ஒன்று போய்கிட்டு இருந்ததுங்க. அவர் அந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சாருங்க. அதுக்கப்புறமா அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி காரில் உட்கார வச்சு தலையில் டங்குன்னு இடிச்சுக்கிட்டு அவரை ரொம்ப ஒரு மாதிரி கூல் பண்ணி காரில் உட்கார வச்சோம். இந்த இடத்துல இந்த அருவி போதுன்றதை அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. காலையில் அவர் புக்கில் படித்த விஷயம் சொன்னதும் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சுங்க. அவர் தான் சொன்னார், ஆச்சரியங்கள் நிறைய இருக்கும், அதை நம்ம தேடி போகணுன்ட்டு. ஏதோ ஒரு அன்சால்வ்டு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரொம்பவே அட்வான்ச்சரஸான டிரைவை முடிச்சுட்டு நாங்கள் போய் ரீச் ஆன இடம் தான் கயாட்டனமக்கி ஹில்ஸ். ரவியும் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த வரிகள் ஞாபகத்துக்கு வந்தது. அன்பின் பாதை சேர்ந்தவருக்கோ முடிவே இல்லையடான்ற வரிகள். ஸோ ஒரு வழியாக வந்து இந்த கயாட்டனமக்கி ஹில் பேஸ் கேம்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து ஒரு ஆஃப் ரோட் டிரைவில் போகணும். இவர் வந்து ஹேமந்த் எப்படி வளைச்சி ஓட்டுறாரு பாருங்க. கயாட்டனமக்கி ஹில்ஸ் பேஸ் கேம்ப்லேருந்து ஹில் டாப்புக்கு போகணுன்னா இந்த 4x4 ஜீப்பில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த அலங்கல் குலுங்களோட இந்த ஆஃப் ரோடில் பயணம் செய்கிறது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சிதம்பரம் சொல்கிற மாதிரி ஒரு அலாதியான அனுபவம். ஆப்பிள் கேமராவோடைய ஸ்டெபிலிட்டி செக் நல்லாவே இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஷேக்கிங் எதுவும் தெரியல. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் வரையும் இருக்கிற அந்த ஆஃப் ரோட் டிரைவே அரை மணி நேரமாக வந்துக்கிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல்டிடியூட் ஏற ஏற எங்கள் கண்ணுக்கு தென்பட்ட இந்த அழகான மலைப்பகுதிகள் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க.
தாம் தூம் படத்தில் அந்த அன்பே என் அன்பே பாட்டில் வர அந்த க்ரீன் விஷுவல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. ஒருவேளை அது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கயாட்டனமக்கி ஹில்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த உயரத்துக்கு ட்ரெக் பண்ணி போகணுங்க. ட்ரெக்கிங்னு சொன்னாலே போதும், நம்ம சின்ன ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக இந்த ரவிக்கு நிறைய ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு சொன்னார். சிக்மங்களூரில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்னா இந்த சொர்க்கத்தை தாங்க சொல்லலாம். இந்த கயாட்டனமக்கி ஹில்ஸ் சுற்றி பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி கம்பளம் போத்துன மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் அங்கே எங்கேயும் தொட்டு போகும் இந்த பனிமூட்டம். ஒரு மாதிரி இந்த க்ரீன் வெல்வெட் போத்தன இந்த கம்பளம் போல் ஒரு சர்ஃபேஸ் மேலே நடந்து போகும்போது, அதுவும் அந்த பனியை தொட்டு உராசி நடக்கும்போது இருக்கே அந்த ஃபீல் உண்மையிலே ஒரு மேஜிக்கல் ஃபீலுங்க. த ஹவர்ஸ் ஆஃப் க்ரீன்னு சொல்லலாங்க, த க்ரீன் ஹவர். இந்த மரகத நிறத்தின் மாயாஜாலம் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே ஒரு மயக்கமான தருணமாக இருந்துச்சுங்க. அந்த சில்லுன்னு பனிக்காற்று வந்து மேலே விழுதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது டெம்பரேச்சரு. நான் இது வந்து 2023 டிசம்பரில் வந்தேன் நான் இந்த பிளேஸுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இது பார்க்கவே எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே. அதனால தான் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்களுக்கு மான்சூனில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீதி பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த சம்மர்லேயோ இல்லை வின்டர்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நடந்து வந்தோம். ரொம்ப மூச்சு வாங்குது. ஆக்சுவலாக இவர் வந்து வேறு லெவல் ட்ரெக்கரு. இவர் நிறைய மலைலாம் ஏறி இறங்கியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பாருங்கள் எவ்வளோ கூலாக நடந்து வர்றாரு. நான் பாருங்கள் எப்படி ஆடி அசைஞ்சு பிஞ்சு போய் தேஞ்சு போய் காஞ்சி போய் வரேன்றத. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கையில் அந்த குச்சியை நான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் மேலேருந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வியூஸ் கொடுத்த எனர்ஜி எனக்கு இந்த குச்சி வேண்டாம் அப்படின்ட்டு உணர்த்தி அந்த குச்சை நான் தூக்கி போட்டுட்டேன். ஒரு வழியாக அந்த மலையோட உச்சிக்கே வந்தாச்சுங்க. அந்த இடத்துல எனக்காகவே அமைச்ச மாதிரி ஒரு அழகான சிட்டோட் ஏரியா எனக்கு கிடைச்சது. அமைதியாக உக்காந்து அந்த பிரம்மாண்டமான காட்சியை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று நான் சொல்லிக்கிட்டேங்க, இன்னும் வாழ்க்கையில் இதே மாதிரி நிறைய ட்ரெக்கிங் போகணும், இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ இயற்கையோட அழகுகளை தேடி அலையணுன்ட்டு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன். என்னுடைய லைஃப்லேயே முதல் தடவை எனக்கு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. எனக்கோ கவிதை எழுத வராதுங்க. கடன் வாங்கியாவது கவிதை எழுதணுன்றதுக்காக என்னுடைய அருமை தங்கை கிட்ட கவிதை எழுத சொல்லி கேட்டேன். அவளும் ஒரு அற்புதமான கவிதை எழுதி கொடுத்தா. மேலே கீழே நீண்டதும் நெடியதுமாய் பின்னி பிணைந்து செல்லும் மலைகள், இயற்கை விரித்த பச்சை கம்பளி போல அரியதொரு காட்சி. யாரையோ வரவேற்க மலையெங்கும் பூத்திருக்கு பச்சை, மெல்லிய மலர் தூவல் போல் சாரல் பொழிந்தது வான்மேகம். இயற்கையின் கம்பளி ஈரம் தோய்ந்து விழுது. ஈரம் தோய்ந்த பச்சை கம்பளியை மேலும் நனைக்க முற்பட்டது வெண்பனி மூட்டம். அத்தனை அமைதியுடன் கண்டது இயற்கை. வாயெடுத்து பிரமித்தேன் நானும் என்னை போன்ற பலரும். என்னுடைய அருமை தங்கை கவிஞர் காவ்யா ஜீவா. இந்த கயாட்டனமக்கி ஹில்ஸ் மலை உச்சியிலேருந்து இறங்கி வர ஆரம்பித்தோங்க. ஆக்சுவலாக இந்த பேஸ் கேம்பில் இருந்து மலை உச்சிக்கு போய் மொத்தம் சுற்றி பார்க்குற டைம் 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே மொத்தம் சுற்றி பார்த்துட்டு இந்த பேஸ் கேம்புக்கு வந்துடணும். மான்சூன் சீசனில் இந்த கயாட்டனமக்கி ஹில்ஸை விசிட் பண்ணுறதுக்கு நான் 100% உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னே நான் சொல்லுவேன். மறுபடியும் நாங்கள் பயணம் செஞ்சு வந்த அதே ஆஃப் ரோட் வழியாக நாங்கள் கிளம்பின இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம்.
நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு சரி, மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கலங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் சப்பாத்தி இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அங்கேருந்தும் நாங்கள் கிளம்பி போனோம். நாங்கள் கிளம்பி போகும்போது தான் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டது இந்த அழகான மயில். ஒரு வழியாக நாங்கள் அந்த கயாத்தனமக்கி ஹில்ஸை முழுசாவுமே பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கலசான்ற ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம். அந்த கலசான்ற இடத்துல வேறு எதுவும் பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் இல்லைங்க. ஒரே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துச்சின்னு சொன்னாங்க. அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற வழியில் அங்கே ஒரு கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக அந்த லகோரி கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த லகோரி கேம் ஞாபகம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இதுதாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கோடு மாதிரி தெரிஞ்சாலும் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் இந்த அழகான குட்டி இன்ஜினியரிங் மார்வலஸ் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டதுங்க. கீழே போகிற இந்த பத்ரா நதிக்கு மேலே 2 கிராமத்தையும் இணைக்கிற மாதிரி கட்டப்பட்டது தான் இந்த அழகான ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த விஷயத்தை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ட்ரிப்லேயே இதுதான் ரவி முதல்ல அவரை எடுத்துக்கிட்ட செல்ஃபி. எனக்கும் பசிக்கும்ல அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி எனக்கும் செல்ஃப் லவ் இருக்குன்றத உணர்த்தினார் இந்த ரவி. இன்னொரு ஆச்சரியங்க, ஆக்சுவலாக மணி இப்போ 7:10 ஆகுது. இன்னும் சன்செட் ஆகலைங்க. இன்னும் வெளிச்சம் அப்படியே இருக்குங்க. சன்செட் முழுசாக ஆகிற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் சன்செட் ஆகிற மாதிரி தெரியலங்க. ஸோ இன்னொரு இடத்துக்கு போகணுன்றதுனால அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். கிட்டத்தட்ட அந்த ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனால் ஒரு அழகான கோவில் இருந்ததுங்க. கர்நாடகா மாநிலத்தில் இந்த சிக்மங்களூர் மாவட்டத்தில் கலசா என்னுன்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் இந்த அன்னபூர்ணீஸ்வரி டெம்பிள். கோவில் உள்ள மொபைல் கேமராலாம் அலோடு கிடையாதுங்க. உள்ள சாமி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண கிளம்பி போயிட்டோம். இந்த மாதிரி கோவிலுக்கு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எங்கள் வீட்டில் கால் பண்ணி சொன்னாங்க. அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்று விடாமல் பேக் பண்ணி வந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற கலரான மணிகள் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு எந்த கலர் வாங்கணும்னே தெரியலங்க. அதனால் எல்லா கலர்லேயும் ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா ஷன்விகாவுக்கு இந்த மணின்னா ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம 1000 ஷாப்பிங் பண்ணாலும் நம்மளுடைய கேர்ள் சைல்டுக்காக வாங்குகிற அந்த ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்கே, உண்மையிலே அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. அது ஒரு அழகான ஃபீல். சுகன்யா ஆர்டர் பண்ண எல்லா லிஸ்ட்டும் நான் வாங்கிக்கிட்டேங்க. ஒரு வழியாக ஷாப்பிங்கும் முடிவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த கடையில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரவியும் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. மணி இப்போவே 10 ஆயிடுச்சுங்க. விட்டுருந்தா ரவி இன்னும் 1 மணி நேரம் அந்த நாய்களோடைய அவர் விளையாடிட்டு இருப்பார். இன்னொரு இடத்துக்கு போகணுன்றதுனால அவரை கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேங்க. காலையில் அந்த 40 கிலோமீட்டர் அந்த நேரவான காட்டு வழியாக தான் மறுபடியும் நைட்டு ஒரு 11 மணிக்கு நாங்கள் போனோம். இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ த்ரில்லாக இருந்திருக்கோன்றது. கரெக்டாக 12 மணி டைமில் எங்களுடைய ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரவி அவருடைய வேலையை நிறுத்துகிற மாதிரி தெரியலங்க. என்னாலேயும் முடியலங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. காலையில் ரவி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய ட்ராவல் பட்டிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.